Hi students, 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்காக தான் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நடந்த கொஷின் பேப்பர் ரிவ்யூவை வீடியோவாக போடுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் வீடியோஸை உடனே பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல 15 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டாக்ஸானாமிக் எய்ட் கிவ்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ டாக்ஸான்? ஆன்சர் ஏ. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். ஆன்சர் சி. Third one, the limbless amphibian is? Answer A. Fourth question, the ciliated epithelium lines the? Answer D. Fifth question, disease of nervous system? Answer B. Sixth question, sexually earthworms are? Answer D. Next, seventh question, hepatic cese of cockroach? Answer C. Next, eighth question, presence of gills in the tadpole of frog indicates that? Answer B. Next, ninth question, which of the following combinations are not correctly matched? Answer C. Next, 10th question, which of the following statement is not correct? Answer A. Next, 11th question, breathing is controlled by? Answer B. Next, 12th question, after a long deep breath, we do not respire for some seconds due to? Answer B. Next, 13, the major cause for this disease is cigarette smoking. Answer B. Next, which of the following is not involved in blood clotting? Answer D. Next, question number 15, dub sound of heart is caused by? Answer C. Next, part 2, இதில் மொத்தம் 9 கொஸ்டின் கொடுத்துட்டு 6 கொஸ்டின்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி கொஸ்டின், வாட் இஸ் லிம்ப், ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா, லிம்பாட்டிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் லிம்ப். நெக்ஸ்ட், இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, மைக்ரோ ஆர்கானிசமை பிளட் ஸ்ட்ரீம்ல போக விடாம லிம்போட லிம் நோட்ஸ் தான் தடுக்குது. நெக்ஸ்ட், ஃபேட்ஸ் லிம்ப் வழியா தான் அப்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட், பார்ட் 3, இதுலயும் 9 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். அதுல கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி கொஸ்டின், ஒய் இஸ் நிமோனியா கன்சிடர்ட் எ டேஞ்சரஸ் டிசீஸ். இதோட ஆன்சர் என்னன்னா, ஆல்வியோலி ஆஃப் லங்ஸ் புஷ் அண்ட் ஃப்ளூயிடால ஃபில் ஆகுது. அப்புறமா இதனால பிரீத்திங் அண்ட் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சில் டிஃபிகல்ட்டி ஏற்படுது. அதனால தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காததுனால ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஏற்படுது. இதனால தான் நிமோனியாவை நம்ம டேஞ்சரஸ் டிசீஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பார்ட் 4, இது 5 மார்க் கொஸ்டின். இதில் மொத்தம் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5 கொஸ்டினுக்கும் 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி கொஸ்டின் பேப்பரோட ரிவ்யூ. இதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்க கொஸ்டின் பேப்பர்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் யூடியூப் சேனல்ல இருந்து நாங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் உங்க எக்ஸாமுக்கு எந்த அளவு கேட்டிருக்காங்க அண்ட் அது உங்க எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஈஸி பண்றதுக்கு நாங்க என்ன ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. Okay, all the best for your examinations. Bye students.